வெஜ் இல்லையா? வெஜ்ஜு அப்போ மற்றவங்க அடிங்க. வெஜ்ஜு சாப்பிட்ற நிறைய பேர் இருக்காங்களே. மாலை புடலை எப்படி சாப்பிடுவாங்க? சீக்கிரம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கப்பா. ஞானசேகர், ஒரு டீமுக்கு எத்தனை கரெக்டாக கேட்டுக்கூட. ஞானசேகர், ஒரு டீம்ல 20 பேர் வந்து 20 பேர் கொடுத்துட்டுனா அப்புறம் மற்ற டீமுக்கு கிடைக்காம போயிடும். கனெக்ட் பண்ணி தான் இது பண்ணி எல்லாமே வாங்கி. நீங்க ரெக்கார்டு தான் பண்றீங்க ஏதாவது ஒண்ணுல. அப்படி இல்லை இப்படி தண்ணி எல்லாம் தண்ணிங்க. கார்த்திக் அண்ணன் அனைவரையும் சாப்பிட வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் எங்கள் அண்ணன் கார்த்திக். சாமி சரணம். சொல்லி வெச்சு சாப்பிடாம 5 பிளேயர்ஸ் இருக்காங்க திருப்பூர்ல. வந்து மிகுந்த பசியில இருக்காங்க. வெஜ் வரல, நான்வெஜ் வரல. பூந்தமல்லி முதல் பேட்டிங் எதிர்கொள் செங்கல்பட்டின் பிரபா. கிங்ஸ்லி ஸ்கோரர் எங்க சாப்பிட போயிட்டாரா? வந்துட்டாப்லையா? ரைட்டு மாதிரி. இது அவ்வளோதான், இதோட முடிச்சுட்டு அவ்வளோதான். ஃப்ரீயாக சாப்பிடலாம். லாஸ்ட் மேட்ச் இது. டாஸ் வின் பண்ணது வந்து செங்கல்பட்டு. பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வந்துட்டார் எங்கால. இதோட அவ்வளோதான். செங்கல்பட்டு தூங்க விட மாட்டார். நல்ல ஒரு பந்து, டாட் பால். பேட்ஸ்மேன் பேர் பிரபா, ஸ்ட்ரைக்கர் பிரபா, நான் ஸ்ட்ரைக்ல வந்து கிங்ஸ்லி. போலிங் விஷால் ஒரு பால் போட்டாரு, ரெண்டாவது பந்து டாட் பால். சிறந்த பந்து, கீப்பரிடம் தஞ்சம். ரெண்டாவது பால், ஃபர்ஸ்ட் பால் டாட், ரெண்டாவது பால் டாட். ஹலோ மேடம், நாங்கள் வெளியே வந்துருக்கோம் கோயிலுக்கு. நாளைக்கு வீட்டுக்கு போய்டுவேன். வீட்டுக்கு சொல்லட்டுங்களா? கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக மேடம். தேங்க்யூ. 3 பால் டாட்டா? 3 பால் டாட்டு. நேர்த்தியாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, 4 ரன்கள். பிரபா 4 ரன்கள். 4 பால் 4 ரன். ஆட்டத்துல சிறப்பான பந்து ஏத்துறமா சம்பத் போட ஃபர்ஸ்ட் பால் தான். நறுக்குன்னு ஒரு போல்ட். ஆமா, டாட் பால். அம்பையர் முடிவே இறுதியானது.
லெக் பை முறையில் 4 ரன்கள். ஒரு ஓவரின் 2 யார் சாப்பிட வந்தாலும் வாயில நீ குடிய நானே எடுக்கிறேன் நம்பர் நான் யார் நீ போன போயிட்டு பாரு அது கேட்கவே மாறுது மூஞ்சி தரலாம் திருப்பி நம்மள தருது. பூந்தமல்லி அணிக்காக அடுத்த ஓவரை வீச வரும் போலரின் பேர் என்னங்க சார்? வின்சென்ட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள். வின்சென்ட் அருமையான பந்து வீச்சு. என்ன தம்பி வெஜ் இருக்கா? இல்ல. அப்பொழுது சிறப்பான ஆட்டம். 2 ரன்கள் பெற்றுவிட்டனர் செங்கல்பட்டு அணியினர். ஞானசேகர் தம்பிக்கு ஒரு 5 சாப்பாடு கொடுறா. நம்ம பார்ப்பையா அவன் டாட் பால். இன்னும் 2 பந்துகள் மீதம் உள்ளன. சாப்பாடு போடுங்க. சிறப்பான அடித்த பந்து ஃபீல்டரிலும் தஞ்சம் அவுட். சாப்பாடு மேல மண்ணா உள்ள மண்ணா என்ன பண்ணி வந்தா இங்க வந்துச்சுப்பா சார். புது ரஞ்சித் WF சாம்பியன் மாதிரி இருக்காரு. அது அந்த மும்பை இந்தியன்ஸ்ல இருப்பாள் பேர் என்னது? பொலாட். பொலாட் நல்ல ஒரு தடுப்பாட்டம். ரஞ்சித் அவர்கள் 1 ரன் பெற்று கொடுத்துள்ளார் அவர் அணிக்காக. ஸ்கோர் 2 ஓவர்கள் முடிவில் 13. 2 ஓவர்கள் முடிந்துள்ளன. மணிஷ் சாப்பிட்டீங்களா? சாம் சாம் வாங்க. போலர் நேம் என்னப்பா? போலர் நேம் என்னம்மா? வாவ் என்னையா கடா ரஞ்சி. அடுத்த பேட்ஸ்மேன் பேர் என்னங்க சார்? திரு. செங்கல்பட்டு அணிக்காக அடுத்து விளையாட செல்பவர் திரு. ஸ்ட்ரைக். தூக்கி அடிக்கணும் கரெக்டா. தலைநாரு கைக்கு நேரம் தள்ளுறாரு. அப்படியே அவனும் ஒரு கடா மாதிரி தான் இருக்கான். சம்பத்து அது பார் சம்பத்து ஓப்பன் பண்ணும்போது மண்ணு உள்ள ஓடிச்சுன்னா அப்படியே நாய்க்கு சரி அப்படியே
சாப்பிட்டாச்சுல அப்போ நாய்க்கு சாப்பிடலாம் ஒன்று போய் வாங்கிடுங்க அது வீடு சுத்துறாங்கப்பா டாட் பால் பால் வரது மேலே சுத்துறாரு. சிறந்தான ஒரு தடுப்பாட்டம், ஒரு ரன்கள். அரிய மாதிரி 10 பேர் இருக்காங்க. அதே மாதிரியே அதே ஏஜ் அதே ஸ்டாமினா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் அப்படியே என் ஏஜில் இப்படி வந்து சம்பத்தையும் பார்த்தோம்னா என் ஏஜில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டம். பிரபா நாட் அவுட், 2 ரன்கள். நல்ல பேட்ஸ் அடிச்சு காட்டு. கப்பு தரமா வாங்கிருக்காங்க, நல்லா பெரிய பெரிய கப்பு. அது இல்லையா சிறந்த பேட்ஸ்மேன் அந்த இவங்க மட்டும். 4 பால் போயிது, 5வது பால் லாட் 2 1 ரன்கள். நல்ல த்ரோ. பாட்சா பிரியாணி சாப்பிடுங்க. அகலப்பந்து. அந்த குழந்தைய அடிச்சிங்களா? அது உங்களுக்கு கூட இவங்க தான் நினைக்கிறேன். இப்போ எக்மோர் ஆடுறாங்களோ அவங்க கூட தானே. இப்போ டைனமிக் கூட ஆளுங்க. எல்லாம் எக்மோர்னா கதை முடிஞ்சது. நோ உள்ள கிடையாது. என்னப்பா என்ன முருகன் சார் பிரியாணி கருத்து அங்கே நல்ல ஒரு கேட்ச். அடுத்து செங்கல்பட்டு அணிக்காக விளையாட வரும் பிளே செங்கல்பட்டு பார் பிரதாப். போதும் ஸ்கோர் ஸ்கோர்னுமா ஸ்கோரர் 18. 3 ஓவர் முடிஞ்சிருக்காமா? ஓவர் மனுஷே நான் வெஜ் நான் சாப்பிடல. ட்ரெஷரர் சார், ட்ரெஷரர் சார் எங்க போயிட்டாங்க? 3 பேர் சாப்பிடல பாவம். வெஜ்ஜை பத்தி பேசுனா என்ன ட்ரெஷரர் சார் வழக்கம் போல பேசுறீங்க. நீ எங்க சாப்பிட்றது ரெடியா இருக்க? 4வது அவங்களையா எங்க யாரு? ஹலோ சரி பெயிண்ட் போலீஸ் சொல்லி அவனே இது கொடுப்பானுங்க.
2 ரன்கள். சுரேஷ் இல்லையா? நம்ம சுரேஷ் இல்லையா? சுரேஷ் இல்லையா? சொந்தக்காரர் யாருன்னு பார்த்து கூட வந்த ஒருத்தரை வந்து அவன் போய் எந்த சேர்ந்து பார்க்க சொல்லுங்க. மாமல்லபுரம் போட்டு இருந்தால் தான் அவ்வளோதான். அதுதான் அவங்க ஆள் சொந்தக்காரர் யாருன்னு கேட்க சொல்ல. ஃபோன் நம்பர் தான் பண்ண சொல்ல. நான் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. கூட இந்த மாதிரி வந்த யாருன்னு தெரில சார். நீங்கள் ஏன்னா கூட்டு 100க்கு வேணாம். யார் வந்தா நான் விசாரிக்க சொல்ல முதல்ல. நான்கு ரன்கள். அதை கேட்டலாமா? நீங்கள் 100க்கு ஃபோன் அடிக்கானா? நீ 100க்கு அடி அதான் பண்ண முடியும். நம்ம ஸ்டேஷன்லாம் கேட்க முடியாது. போய் 100க்கு அடிச்சிடு. அடிச்சு இந்த மாதிரி வந்து யாரும் கூட்டமாக யாருன்னு தெரியலங்க, பயமாக இருக்குது, போலீஸும் கேட்டால் ஐடி கூட காட்டலான்னு சொல்லி அடிச்சு விடு. ஆமாம் 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 ஆமாம். நாலு ஓவர் முடிஞ்சிச்சா? இல்லையே, ஒரு பால் இருக்கு. என்னப்பா ஓவர்? இல்லை ஓவர். 2 பால் வேணா போட சொல்லுவா? செங்கல்பட்டு அணிக்காக 2 பால் வேணா போட சொல்லலாமா? ஸ்கோர் 27. 4 ஓவர் முடிவின் 27 ரன்கள், 3 விக்கெட். அது கூட பிரபாட்சத் தான் ரன்னு, இல்லைன்னா அந்த ரன்னும் கிடையாது. அடுத்த ஓவரை பூந்தமல்லி அணிக்காக போட வருபவர் விஷால். அதை சொல்றோம். வெஜ்ஜி எங்க? ஏண்டா மயக்கம் ஆயிடும் போல்ற எல்லாரும். சரி, ஏதோ ஆர்என்எஸ் டீம்ல ஏதோ கேட்டாங்களா? 2 அவ்வளோதான் பாட்டு. ஃபுட்டு யாருக்கு? நோ வெஜ் கம்மிங். வெஜ் இஸ் கம்மிங். ஏய் நானும் மாலை போடுறேன், எல்லாம் வருதுப்பா. ஏய் அங்கே யார் கமாண்ட்ரி பண்ண? தப்பு தப்பா பண்ண என்ன பண்ண? அங்கே வந்து கமாண்ட்ரி பண்ண 2 டீமுமே கரெக்டாக பேசணும். இல்லை ஒரே நம்ம டீம் மட்டும் பெருசாக பேசி அந்த டீம் வந்து அவங்க பிளேயர் தானே, அப்படி பேச தப்பு இல்லை. அது யார் பங்காளி பண்ணதா? எங்க அண்ணன். ஐயோ அவங்கிறானே. யாருக்கு? பிரபாகா. அதனால தான் ஓவராக எகிற மாட்டானோ ஹைட்டில் போலிங் போடும்போது. இல்லை இல்லை, நம்ம எங்காலும் அங்கே இப்படி ஓடி ஓடிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? வேற என்ன இருக்குதா? எல்லாருக்கும் கால் முடிஞ்சு போகுது. எல்லா பாலும் ஒரு வேலை செஞ்ச இடத்துல வந்து கூட்டம் போயிட்டாங்களாம். நம்ம ஓனர் இல்லை, ஆனால் வேலை செஞ்ச பையனை வந்து ஒருத்தங்க போலீஸ்னு சொல்லி கூட்டம் போயிடறாங்க இன்னோவா காரில். என்ன பண்ணுறதுப்பா? நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் யாரை வச்சுக்கணும்? இந்த செங்கல்பட்டு பையன் கூட வந்தவங்களை வச்சு வீட்டை வச்சு கொடுக்க சொல்லலாமா? நம்ம ஓனரே கொடுக்கலாமா? ஓனரேவா? சிறந்த ஒரு ஃபீல்டிங், 1 ரன்கள். ஓனரேவா என்னன்னு கொடுக்க சொல்லுங்க. மாமல்லபுரம் லிமிட்டை கொடுத்துடலாமா? அங்கே தான் வருது. பின்னா அவன் என்ன கூப்பிடும், அதான் பிரச்சனை. கமலேந்திர வானான்னு என்ன கூப்பிடும். ஸ்கோரர் நோவா? நோ பாலாப்பா சார். அம்பையரிடம் வந்து ஆர்குமெண்ட் வேணாம் சார். நோ பால். அம்பையரின் முடிவை இறுதி. இது வரைக்கும் யாரும் நிக்கல. சரி, அம்பையர் என்ன சொல்றாரோ அம்பையர் முடிவு தான் இறுதியானது. விடு, நமக்கு எதுக்கு?
கேட்கவே இல்ல. ஃப்ரீ ஹிட்ன்றாரு அவரு. யாரு அம்பேர் எதுவும் சொல்லலப்பா, மீதியா இருப்பா வெளியே இருந்து. நீ அம்பாரு உன் பக்கத்துல வந்து உட்காந்து என்னைய மாட்டி விட்டு போகுது. பவுலர் டென்ஷன் ஆயிடும். நோ பால் விடுறேன். அங்க உட்காந்து என்னைய பத்தி பேச. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சம். 1 ரன்கள். சார் இங்க ஒரு ராயல் என்ஃபீல்டு சாவி இருக்கு சார், கொத்து சாவி. அது நோ பால் சொன்னாரு. இப்ப கேட்காதீங்க மிஸ்டர், முடிஞ்ச உடனே கேட்டுக்கலாம் சார். மாலை எப்படா போட்டா? காலைல தானா? எங்கடா உங்க அப்பா போயிட்டாரு? சிறப்பான தடுப்பாட்டம், 1 ரன்கள். இங்க நான் ஒருத்தன் தானே இந்த இதையே ஆர்கனைஸ் பண்றேன். அங்க போய் குவிஞ்சு கிடக்குறாங்கடா பைத்தியக்காரங்க. 4 ஓவர் முடிவில் 5 ஓவர் முடிவில் 34 ரன்கள் செங்கல்பட்டு அணியினர். கடைசி ஓவரை பூந்தமல்லி அணிக்காக வீச வரும் வீரர் 34. அவ்வளவுதான். நான் மிஞ்சி போனா இந்த ஓவரில் 5 ரன் வரும் தான். சக்தி எங்களின் ஆட்ட யுக்தி. சார் கடைசி ஓவர் வீசும் வீரன் பேர் என்ன சார்? பிரவீன். சூப்பரா போடுவான் பாரு. என்னையாச்சு? நல்ல ஒரு பந்து. கலைச்செல்வன் வண்டியை வெளியே ஓட்டுங்க சார். மேட்ச் போய் உள்ள ஓட்டி. நன்றாக வீசப்பட்ட பந்து. காட்டுதான். தூக்கி எறியப்பட்ட பந்து 4 ரன்கள். பேச மாட்டேன். தூக்கி எறியப்பட்ட பந்து 4 ரன்கள். இன்னும் லைன்ல வரலமா அவரு? இன்னும் லைன்ல வரல. வந்தாலும் நான் சொல்றேன். சரி நான் போறேன், போயிட்டு கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே. இன்னும் 2 பால் இருக்காமா? 2 பாலா 1 பாலா? மைக்கு பிடி. யாரும் இல்ல. இன்னும் பாக்குறப்ப கொஞ்ச நேரம் போலாமா வேணாமான்னு. இந்த ஓவரில் தான் பாரு என்ன. ஃபோனில் பேசிட போகிறேன். ஹலோ
சார் இன்னைக்கு தான் வரேன், நீங்கள் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஈவினிங் மீட் பண்ணலாம் சார் இன்னைக்கு தான் வரேன், நீங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு 5 மணிக்கு மீட் பண்ணிக்கலாமா? ஓகே தேங்க்யூ. எந்த இடம்? போல்னி வந்துருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. 6 ஓவர் முடிவில் 44 ரன்கள். 45 அடித்தால் பூந்தமல்லி அணி வின் பெறலாம். மணிஷ் தூக்கம் வந்தா முத்து அது எந்த மூட்ல இருக்குதா? வெள்ள வேலை போட்டு ஃபைனலுக்கு போயிடுச்சா? அது சசியான் டீம் ஃபைனல் போயிடுச்சா இல்லையா? சார் பூந்தமல்லி அணி சிறப்பு, சீக்கிரமா பேட்டிங் வாங்க சார். செங்கல்பட்டு அணி ஃபீல்டிங்கை சீக்கிரம் செட் பண்ணுங்க சார். கொட்டிவாக்கம் அருண்ஜி, அவர் எங்கிருந்தாலும் ஸ்டேஜ் ஏறிய வருவோம். அவர் வர வேண்டாம், அவர் தம்பி பாராட்டுறதுக்கு தான். காலைல வந்துட்டு ஐயா வந்தாதான்ப்பா அருணன் வருவாப்ல, அதோடு இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா, நான் வரமாட்டான்ட்டு போயினேங்கிறாப்பா. யாரா டிஷர்ட் என்ன கொடுத்து விடு, என்கிட்டே 4 டிஷர்ட் இருக்குது. இந்த அரவிந்த், மணி, இவன் விஜய், எவனுக்கு தரமான ஐடியா இல்லையா? தூக்கி வீட்டில் போட்டேன் நான். திட்டு ராஸ்கல் குடிக்கார ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் தான் நம்ம வரானே இருக்கேன், சாயந்தரம் வரானே இருக்காருமா. சார் வெஜ்ஜு சாப்பாடு அதோ சாயந்தரம் தான் சொன்னீங்க, நான் சாயந்தரம் வரேன் சார்னு இருக்காரு. சரின்னு இருக்கு. எத்தனை பைக் வரோம் போகிறோம் எல்லாரையும் கலாச்சின்னு இந்த டீம் அடிச்சிருப்பா. இந்த லாஸ்ட் 2 4 கொடுத்ததாம்மா அந்த டீமில், இல்லை நல்லா தான் போட்டுச்சு. இவனெல்லாம் கட் பண்ணி தூக்கி ஓரம் போட்டு போகிறான். அவன் வெளில போய் அண்ணா ஆடிக்கிற சொல்ல போறான். பாட்சா எங்கடா போகிறான்? சரி போறியா? ரைட் அவ்வளோ கிளம்பு. அப்படியே சோழர் வரப்போ அவன் சொல்லிட்டான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வாரம் வெயிட் பண்ணி இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாளைக்கு இறங்கி மனசார ஆண்டு ஆதாரம் எனக்கு திருத்திட்டான். நாளைக்கு அங்கே ஆடுவோம். பெஸ்ட் ஆஃப் 4 வேஸ்ட் ஆஃப் டைம். போயிட்டு உள்ளூர் உணவெல்லாம் சின்ன பண்ண போற சொல்லு. என்னன்னா டீம் அப்பதானே தெரியும் எப்படி விளையாடுறீங்க. 4 மேட்ச் விளையாடினா தான் உங்களுக்கு அந்த டீம் செட் ஆகும். தம்பி கருப்பு பனியான் வாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவரு ராம் அந்த 3 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. இன்று காவல் நிலையம் செல்லாமல் கிரவுண்டு பக்கம் வந்ததின் காரணம் என்னவெனது அண்ணன் விஷ்ணு அவர்களின் வலது கையே. செக்ரட்டரி சார் மேட்ச் இருந்துச்சு, இங்கேயும் மேட்ச் இருந்துச்சு. கோபாலபுரத்தை ஏமாத்துறானுங்க. இங்க மேட்ச் இருந்துச்சு, குமரா எனக்கு போட்டான். வேலையை சீக்கிரம் கத்துக்கிறான். இவங்க வக்கீல் பேர் என்ன தெரியுமா? ஷூரிட்டி சதீஷ். ஷூரிட்டி ஆஃபீஸ், இவங்க ஆஃபீஸு ஷூரிட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த ஆஃபீஸ் நல்லா எழுத கற்றுக்க நான் ஷூரிட்டி பேப்பரில். சார் சீக்கிரமாக மேட்ச் ஆரம்பிங்க சார். செங்கல்பட்டு அணிக்காக முதல் யாரு? நம்ம பையன் உங்க டீம்ல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு பேக் பெயின். 2 மாசம் லீவ் கொடுத்துட்டா தயவு செஞ்சு சீக்கிரம் சரி பண்ணுவா.
என்னண்ணா அவர் சொல்றாரு இதுனா என்ன முட்டி வலியாண்ணா உங்களுக்கு பேக் பண்ணி கேரளா கேரளா என்ன காமெடி பண்ணுறேன் நான் கேரளா 2019 போயிட்டேன் எந்த இடம் சொல்லு நான் நம்பர் தரேன் 4 லட்ச ரூபா சொல்ல பண்ணிக்கிறேன் மொத்தம் ஒன்றும் சரியா இப்போ அடுத்தது கடைசியாக மதுரைக்கு போக போகிறேன் இப்போ ஓடா டைம் இல்லடா டைம் இல்லைன்னா இப்போ என்ரோல்மெண்ட் சொல்லிட்டாங்க கமிட்டி நேற்று போயிருந்தேன் சிறந்த தடுப்பாட்டம் டாட் பால் அலெக்ஸ் நேர்த்தியாக பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார் திரு மிகவும் துடிப்பாக உள்ளார் களி நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள் பெற்றுள்ளது பூந்தமல்லி அணியினர். அவர் அணியின் அர்ஜுனாரானதுங்க என்ற செல்லமாக அழைக்கப்படுகிறார். சார் வண்டியை வெளியே ஓட்டுங்க சார், வெளியே ஓட்டுங்கன்னா கிரவுண்டுக்குள்ளேயே ஓட்டிங்கன்னு சும்மா யார் தந்த 10160 அங்கே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த பக்கம் எவராச்சும் வரானுங்களா பார்த்தியா நான் ஒருத்தனே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியாயம் பண்ணாங்க சாப்பாடு கேட்டுன்னு சொல்லிங்க. ஸோ கிளைமேட் அருமையாக இருக்கு. நம்ம தோத்துட்டுமே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4. சிறப்பான ஆட்டத்தை பூந்தமல்லி அணிக்காக அவர் அணியின் பேர் என்னப்பா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேப்டன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 4. பச்சை கலர் மட்டை சிறப்பான ஆட்டம். நம்ம பசங்க அண்ணானுங்க பேரு ஆனா இவனாச்சும் அடிச்சிருக்கணும், ஷாமாச்சும் அடிச்சிருக்கணும். சாம் கேம் நல்லா தான் 3வது ஓவருக்கு அப்புறம் தான் ஷாம் அடிக்க ஆரம்பிச்சான். அவனோட சொன்ன ரோல் அதுதான் சிங்கிள் அடிச்சு தான் ஆடுவாங்க சிங்கிள்ஸ் தான் ஆடுவாங்க தெரியுமா? அதுதான் சொன்னேன், பெரிய தப்பு பண்ணிட்டான். அவனும் அவுட் ஆகிட்டாங்க. 4 ஓவர் ஆடாமல் அப்படியே வந்துட்டாங்க உட்காந்து. கேட்டால் 2 ஓவர் செட்டில் ஆகிட்டு பெருக அடிக்கணும் நினச்சான். போடாமல் ஓகேங்க இங்கே பேர் இந்த இதில் பின்னாடி 6 அடிச்சு ஒரே டீம் நம்ம மட்டும்தான் தெரியுமா இல்லையா? இது வரைக்கும் யார் சாம தான் அதான் நம்ம டீம் தான் பின்னாடி பக்கம் 6 அந்த ரிவர்ஸில் திரும்பி இன்னொரு 4 போச்சுன்னா மேட்ச் முடிச்சுக்காதான். என்னாச்சு? அகலப்பந்து யோசிச்சு கொடுக்குறாரு. வைட் அகலப்பந்து உதிரிகள் ஒவ்வொன்றும் அந்த அணியின் ஸ்கோருக்கு மிகவும் ஆபத்தாக எதிரிகளாக மாறும் என்பதை தெரிந்து பந்து வீசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுவும் அகலப்பந்து. தாம்பரம் செங்கல்பட்டு இருந்து குடும்பம் முடியும். எப்படின்னா சொல்ல ஆனந்த இல்ல இல்ல இங்க வாங்கி வந்துட்டாங்க பிரியாணி சாப்பிட்டோம். இல்ல இல்ல வேற எதுவுமே வேணாம். திரு அவர்கள் நேர்த்தியாக பந்து வீசுகிறார். டாட் பால். இல்ல இல்ல எதுவும் வேணாம். மேட்ச்லாம் ஆடணும்ல, அது இல்லாம எங்க அண்ணெல்லாம் வேற வருவாரு. ஆமா ஓகே. இதுவும் டாட் பால். நின்று அடிக்கலாம். சரிடா, அடுத்த மேட்ச் அப்புறம் என்ட்ரி கொடுக்குவாடா. என்ட்ரி பண்ணிடுவியா? இங்கே பாரு, உன்னை தவிர்த்து எல்லாமே என்ட்ரி வந்துடுவாங்க, கவலைப்படாத. அதனால நீ என்ட்ரிலாம் பல உள்ள வந்துடு. லெவன்ஸ் இப்போ செட் பண்ணுறது இனிமேல் எக்ஸ்ட்ரா ஆளுங்களே தேவை பிரச்சனையே கூடாது. என்னது நோ பாலா? 2 ஓவர்கள் முடிவில் 1 ஓவரா? 1 ஓவர் முடிவில் ஸ்கோர் 11. அலெக்ஸ் தானே ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது.
8 வந்துடும். இதான் ஃபர்ஸ்ட் ஓவரா? அலெக்ஸ் விசிலியா? அலெக்ஸ் 3 பால் தான் போட்டாப்ல அடிடல். அதுக்குள்ளேயுமேவா? பேபி ஓவரா? பேபி ஓவர். என்ன அப்போ உங்களுடைய என்ன திரும்ப நீங்கள் ஏன் உட்காந்துருக்கேன்னு அதே வலிச்சு மொத்தமாக போச்சு. நிக்கோலஸ், நீ வந்து இப்போ என்ன பேசுறா? ஏதோ சொல்லிட்டேன் நான். சார் காரை வந்து அப்படியே நிப்பாட்டிங்க சார், கிரவுண்டு உள்ளே வேணாம், எடுத்து தர முடியாதுங்களா, விளையாடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா வாங்க சார், போலிங் போகிறதுக்குலையும் எடுத்துட்டு வாங்க. யார் சார் இவன் பேர் என்னம்மா? போலர் பேர் என்ன? போலர் நேம் என்னங்க? இளவரசு. கேட்கணும். டேய் எல்லாம் அந்த பையில இருக்குதுன்ற சாவி வந்தேன்னு வச்சுக்கோண்ணா. மேட்ச் கூட்டு வந்தீங்களா? சாவி தண்ணி கேன் எடுத்து வந்து இது கூட்டு வந்தீங்களா? டென்ஷன் ஏத்திக்கிறேன். வீட்டுல பார்த்தா சாப்பிட்டு தூங்கிருப்பேன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து இளவரசு. நல்ல ஒரு விக்கெட் இழப்பு. சார் நியூ பேட்ஸ்மேன் பேர் என்னங்க சார்? விஷால். விஷால் ஒரு ஆல்ரவுண்டர். சிறந்த தடுப்பாட்டம் விஷாலிடம் இருந்து. இதான் அவ்வளோதான் முடிஞ்சு, இதோட ஃபைனல் தான். இதுதான் செமி தான் ஆடிட்டு இருக்காங்க, அதோட ஃபைனல் தான். இல்லையா அவ்வளோதான், இதோட ஃபைனல் தான். இந்த டீமுக்கும் இன்னொரு டீம் ஜெயிச்சாங்களே அண்ணா அவ்வளோதான். ஒரு ரன்கள். வீட்டுக்கு வேலைங்க அவ்வளோ கிடையாது எனக்கு. சிறந்த ஒரு கேட்ச் பிடித்தவர் பேர் வந்து பிரதாப். ஐயோ சுரேஷ், ஏபிடி சுரேஷ் ஆக்ரோஷம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, வேற ஒருத்தரோட இதை பற்றி சொல்லக்கூடாது. இதோ இளவரசு சிறந்த பவுலிங். இப்பொழுதுதான் சதீஷ் சந்தோஷமாக இருக்கார் நினைக்கிறேன். இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து. விஷால் இருக்கா? ஓவர் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. 13
12. பிரபா உங்கள் டீமில் சேர்ந்தவர் தான் 13 சொல்றாரு. நீங்களே கேளு. ஹேய் தம்பி இங்க பாரு எப்படி இன்னும் 24 பந்துக்கு 34 ரன்கள் அடிக்க வேண்டும். 33 ரன்கள். மூணாவது ஒரு பிரபா ஆபீஸ் வராரு. அடிக்கிற ஸ்கோர் அது ஈஸியாக அடிக்கலாம் பாருங்க. பாலுக்கு பால் தட்டாலே வந்துடும். ஹலோ ஆமாம் கார்த்திகை என்ன பேசுகிறேன் சார்? சொல்லு சங்கரே. ஏய் அவங்க டீம்ல ஒருத்தர் சொன்னாரா, நீ எங்கடா இருக்கிற? அப்படியா? சரிடா. 2 ரன்கள் 2 ஓட்டங்கள் பெற்று விட்டன. ரைட் ரைட். ஓகே தேங்க்யூ. லைவ்ல பார்த்துட்டு ஃபோன் பண்றானுங்கப்பா. என்ன நான் ஸ்கோர்ல அந்த தாம்பரம். யோ உன்னால தாம்பரத்துல இருந்து ஃபோன் வருது. லைவ் போயிட்டு இருக்குல்ல. சூப்பர்ப்பா. நல்ல ஒரு தடுப்பாட்டம். 1 ரன்கள். நல்ல ஸ்ட்ரைக். சூப்பரா தட்டியானா ரஞ்சித். நல்ல ஒரு ஆட்டம். 1 ரன்கள். சிறந்த ஆட்டம். 4 ரன்கள் போகுமா? போய் யார் அடிச்சு 4 அடிச்சாரு? விஷால். அவர் அணிக்காக 4 ரன்கள் பெற்றுக் கொடுத்துள்ளார். சிறந்த ஆட்டம். 4 ரன்கள் போகுமா? போய் சரி ரைட். ஓகே ரைட். ஏப்பா லைவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நம்மளை திட்டுறாங்கப்பா. என்னடா இன்னும் பேசிக்கிற போவாமன்றேன். சூப்பர். சிறப்பான ஒரு ஆட்டம். 1 ரன்கள் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங். ஓவரின் கடைசி பிரபா. நல்ல ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிவில் 22 ரன்கள். பூந்தமல்லி அணியினர் இன்னும் 18 பாலுக்கு 23. திரு பேர் என்னப்பா பின்னாடி எழுதிக்கிற? திருதானா? இல்ல பெருசாகுது. திவ்யா 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 போஜோ. சரி செங்கல்பட்டு அணிக்காக அடுத்த ஓவரை வீச வந்திருப்பவர் இளவரசா இலா. அண்ணல் அடித்தால் அடி இடித்தால் இடி. சிறந்த ஒரு தடுப்பாட்டம். 1 ரன்கள். அடி பிரிச்சு தாம்பரம் ஆடி இது
திருப்பூர் ஆடி நீ பார்க்கலையா? அப்படியா? லேட்டா வந்துட்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா தாம்பரத்தை காலி பண்ணிட்டாங்கடா. ஹலோ, அதான் முடிய போகுதுண்ணா. பாதி முடிஞ்சிச்சுண்ணா, அவ்வளோதாண்ணா. இன்னும் 2 டீம் தானே இருக்குது இந்த கிரவுண்டில். நான் இருக்கேன். ஸ்மூத்தாக தானே போயிட்டு இருக்குண்ணா. ஆமாம், சரி, ரைட்ண்ணா. 2 ரன்கள். நான் கூப்பிடுவேன். ஆண்ணா, சரி, ரைட்ண்ணா. போகிறேன். ரைட், போகிறேன். சாப்பாடுங்கடா வருமா வராதடா? வெஜ்ஜு சாதம் அந்த கருமம். 2 பால் போட்டுருக்கானா? போச்சுடா வெளில. தூக்கி எறியப்பட்ட பந்து 4. லைன் மெரிச்சிட்டார் பாரு. லைன் மெரிச்சிட்டார் பாரு. லைன் மெரிச்சிட்டார்ல. இல்ல அதுதான் இது இவங்க டீம். அது நம்ம இவங்க டீம் கேட்க முடியாது. அதில் பூந்தமல் நீங்க ஆடுறீங்களே, உங்களே சொல்ல முடியாது சார். லைன்ல காலை வச்சாரா? நீங்களும் பார்க்கலையா சார்? அது கேமரா தான் பார்க்கணும். அம்பையர் சார் கேமரா தான் பார்க்கணும் சார். உங்களை கேட்கிறாரு அவரு. பாலை தள்ளிட்டாராம். லைன்ல மெரிக்கல அப்படின்றாங்க. ஓகே. நான் ஒரு நிமிஷம் சார். கேமராமேன் சார், அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா பாருங்க. ரீப்ளே இல்லையா? 2 தானா சார்? மெரிக்கல. அதுதான் இப்ப கேமரால பாத்துட்டாங்க. பார்த்து மெரிக்கல தானே சொல்றேன். கேமரால பார்த்து சொல்லணும். நீங்க கேமரால பார்த்து சொல்றாங்கன்னா கேட்கவே இல்ல. கேமரால பார்க்கணும். இருக்கிறவங்க பாருங்க, நம்ம லைவ் தான் போயிட்டு இருக்கப்பா. லைன்ல இருந்து ஜம்ப் பண்ணாறேன். எனக்கு தட்டறதுல பிரச்சனை கிடையாது. ஓபன் ஃபோன் பண்ணி பாருங்க. கேமரா ஓபன் பண்ணி பாருங்கப்பா. ஃபோன் ஓபன் பண்ணி பாருங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச மெரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நானும் இங்க தான் பார்த்தேன். சரி, ரைட். அவர் சொல்றது கரெக்ட் தான். ஃபோன்ல பாத்தீங்களா? இது மட்டும் தான் வருது. இப்போ வரோம். இந்த பால் அவர்கிட்ட காட்டுறான். ஒயர் மேல தான் வச்சாரு போல. ஆமா, ஒயருக்கு பின்னாடி இருக்குது. இல்ல ரிப்ளை பண்ணுங்க மேடம். இதுல அவங்க ரிப்ளை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறாங்க. எல்லாம் இதுலயே காட்டும். போகுது 10 எகிறுது. எகிறாரு. அவ்வளவுதான். எகிரல. எகிரி போய் தான் இந்த லைன்ல காலை வைக்கிறாங்க. லைன்ல எகிரி போய் தான் காலை வைக்கிறாங்க. ஸ்பீடு கம் பண்ணியா? அதுல லைன் கரெக்ட்டா பேசிக்கிறான். நான் எகிரி போய் ஸ்பீடு வச்சிரானே. ஸ்லோ வச்சிரேன். இது பாரு, நீங்க அவங்க கிட்ட காட்றா. ஸ்பீடு ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. கம்பேர் அம்பேர் இல்ல என்ன 4-ஆ? நான் ரீப்ளே பிரபா மெரிச்சா மாறுச்சு. அதனால தான் பிரபா ஒரு சரி. அதுதான் எங்களுக்கு அந்த ஒயிட் லைன் 2மே இருந்தனால காலை வச்ச மாதிரி தான் தெரிஞ்சு. அதனால தான் நாங்கள்
மேல தடுக்கிறப்ப கைமே இல்லப்பா மேல வெளியே இந்த பையன் அவனுக்கு பார்த்தாச்சு மேல யார்ல இருக்கிறாப்புல ஸ்கூல்ல இருக்காருல அந்த ஒரு கார் நான் மூணு ரன் ஓட்டாங்களா? ஓடி இருக்காங்க. நீங்க சொல்றீங்க பார்த்த வரையும் மேல யார்ல அது பிரதர் தள்ளி தான் நாட் 4. 3 ரன் ஓடிட்டாங்களா? 3 ரன். பார் பிரபா, உன் டீமுக்கு அவர் தான் குழப்பவாதியா, பாத்துக்க. தட்டி விட்டா லெஃப்ட் லெக் போட்டு லெஃப்ட் லெக் தட்டி விடும் இதே நம்ம ரொம்ப மைண்ட் ரொம்ப பார்க்க முடியாது. 3 ரன் போட்டான் போட ஆனது. பால் 3 பால் போய் 4 பால் போடணும். ரஞ்சித் கீப்பர் தவற விட்டார். 1 ரன். இது 1 ரன். இல்ல நீங்க வந்து உட்காருங்க. 29 இன்னும் 16 அடிக்கணும் 14 பாலுக்கு. நீங்க இருக்கிறத பார்த்தா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே. ஒரு ரன்கள். லாஸ்ட் பந்து, ஓவரின் கடைசி பந்து. அகலப்பந்து. சார் அம்பையரின் முடிவை இறுதியானது சார், ஆர்கியூ பண்ணாதீங்க. இளவரசு இலா வந்து 1 பாலை போடுங்க. ஒரு ரன்கள். 4 ஓவருக்கு 32 ரன்கள். இன்னும் 12 பாலுக்கு 13 ரன்கள் பூந்தமல்லி அணிக்கு தேவை. அதை பிரபாகரன் நீங்களே சொல்லு. நான் நடுவில் பிரேக் அது மாதிரி தண்ணிலாம் கொடுக்கூடாது. நான் மேட்ச்ல அம்பேட் எதனா கொடுங்க சார். சீக்கிரமா கொஞ்சம் அம்பையர் சார் சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சுக்க சொல்லுங்க. 2 ஓவர் தான் இருக்கு. நீ வாங்கி வச்சுக்க மாமா. திரு செங்கல்பட்டு அணிக்காக போலிங் போடு. வேற ஏதோ பொறுப்பு போட்டுருக்குமே. பல்ராசா இல்லைன்னா வேற எதனா நேம்ல போட்டு விட்டுருவோம். திருமலை இல்லை திரு இல்லை. இந்த குழந்தை பேர் ஏதோ போட்டுருச்சு. தியா. நல்ல ஒரு தடுப்பாட்டம். 1 ரன்கள் பெற்றுள்ளனர்.
நன்றாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பிரபாவின் கையில். 1 ரன்கள். நேர்த்தியாக தட்டிவிட்டார். 1 ரன்கள். டாட் பால். இன்னும் ஒரு டாட் பால். ஒரு பால் இருக்கா? ஓவரின் கடைசி பந்து. நன்றாக தூக்கி எறியப்பட்ட பந்து. அவுட். அப்படியே அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. 5 ஓவருக்கு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் போறா? ஸ்கோர் சொல்லுங்க. 35. 5 ஓவருக்கு 35 ரன்கள். 6 பாலுக்கு 10 ரன்கள். அடுத்த பேட்ஸ்மேன் பெயர் கார்த்திக். கார்த்திக் கேஎன். சாப்பாடுங்க. நாளைக்கு உண்டாச்சா? நாளைக்கு முதல்ல எவன் மாட்டை உடையுதுன்னு பாருங்க. நீங்க முதல்ல உடச்சுன்னு வாங்க. தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறீங்க. இதுக்கு தான் பண்ணி கேட்டு வரோம். யாரு அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இப்போ இந்த மேட்ச்ல யார் செமி ஆடுறாங்க லாஸ்ட் இதாகும். செமி குவார்டர் முடிஞ்சிட்டாங்க. செமி டாட் பால். அகலப்பந்து. என்ன 8 ரன்னா 9 ரன்னா? 5 பால் 3 பால் போட்டு அருமையான பந்து. 6. உங்களை கூட்டும் போது தான் அருமையான பந்து. 6. 4 பாலுக்கு 3 ரன். மூணு பாலுக்கு 2 ரன். 3 பாலுக்கு 2 ரன்கள்.
நியூ பேட்ஸ்மேன் பேர் என்னங்க சார்? வின்சென்ட்.